அப்புறம் சொல்லுங்க. என்ன காதுகிட்ட வந்து அப்புறம்னா இல்லை போகலாமா? இப்படி ரகசியம் பேச போறியா? ரகசியம் என்னது பேசுறது? யூடியூப்ல உட்காந்து ரகசியம் பேச போறியா நீ? சார் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கோங்க. சீரியஸாக பேசிட்டு இருக்குமா? எடப்பாடி, சீமான், பிஜேபி, நாம் தமிழெல்லாம் வச்சுட்டு சீரியஸா பேச போறியா? பிஜேபி வச்சு சீரியஸா பேசலாம். இந்த கிளவுன் கூட்டத்துல இருந்து அதை ஒதுக்கிறீங்க. இருந்தாலும் மேட்ரஸ்லாம் ரொம்ப சீரியஸா இருக்குது. அது இல்ல சீரியஸ். அப்புறம் நம்ம யூடியூப் புட்டஸ் கலாட்டால பேசிட்டு இருக்கோம். அதுதான் சீரியஸ். தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் புட்டஸ் மீண்டும் யூடியூப் புட்டஸ் கலாட்டாவை ஆதரிக்குமாறு அன்பு நெஞ்சங்களை கேட்டுக்கொள்கிறோம். சத்யா அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அதான் ரொம்ப இல்லை நீ ஓனர் என்ன ஏன் ஆகிடுவாங்கடா. நல்லா இருக்கும்ல? இல்ல நல்லா எனக்கு நல்லா இருக்காதுடா. உனக்கு நல்லா இருக்கும். எத்தனை எனக்கு நல்லா இருக்காது. எத்தனை ஆர்டர் தான் அவர் பேர் ஏவன்ல ஒரு ஷிஃப்ட் தான் ஒரு ப்ரொமோஷன் தான். அதான் 2ல இருந்து 1க்கு போறது. உனக்கு ஒரு ஏவன் போட்டு விடுவாங்க. அதனால வந்து குதூகலமான பதிவு. என்னது? அண்ணன் சீமானை கொசுடா பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கேடு கட்ட வெங்க போய் பிச்சைக்கார போய் ராமநாதன் காட்டான் அது இது நிறைய இருக்குதே. கேடு கட்ட ரவுடி போய கட்சியில கட்டி வச்சுட்டு போயிடுவேன் நிறைய பேசியிருக்காப்லையா. இப்படி காதுகளுக்குள் உள்நுழைக்க முடியாத அளவுக்கு பல பட்டங்களை வந்து கமெண்டில் போட்டு இருக்கிறார்கள். பல பட்டங்கள் கொடுத்துருக்கிறார்கள். அந்த 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 பதிவு என்ன, மக்கள் கொடுத்த பட்டங்கள் என்ன? அட்மின் டாக்ஸா? அதான் எல்லாரும் சுத்திட்டு இருக்கு. அது ஸ்ட்ரைட்டா சொல்ல அட்மின் டாக்ஸ்ல ஆடியன்ஸே குஷி ஆயிடுவாங்களப்பா. அந்த பதிவை கொடுத்த அட்மின் டாக்ஸ் தான். அப்படியா? ஆமா. அண்ணனை பத்தி அடிங்கப்பா. இல்ல இது பண்ணும் வலை போடணும். வலை போட்டது பாருங்க என்னன்னு கர்மத்தை பத்தி கேள்வி கேட்டனால வழக்கமா அவருக்குன்னு சில பட்டங்கள் இருக்குல்ல. திருடன், புழுகன், பொய்யன், அப்புறம் இனத்துரோகி, தமிழ் ஆமையன், ஈழ துரோகி, ஆமையன், இப்படியான பொதுவான நிறைய பட்டங்கள் வந்து இருந்தது. அதை பல இடமாக நம்மளும் சொல்லி இருக்கிறோம், பொதுமக்களும் சொல்லி இருப்ப காரணத்தினால அந்த கமெண்ட் நிறைய வந்திருக்குது. நம்ம அதையெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி விட்டு அடுத்து 9வது இடத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு வரீங்க. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன இருக்கோ அதை போடலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்பா அந்த போஸ்ட்டை ஃபுல் ஸ்க்ரீன்ல போட்டு விட்டுருங்கப்பா. அதுதான் அந்த போஸ்ட், அதுதான் அந்த பிக்சர். இப்போ அதுக்கு வந்து முதல் கமெண்ட் உண்டியல் குலுக்கி பெர்ஃபெக்ட்டா உண்டியல் குலுக்கியா? ஆமா. இதுவும் அந்த பேசிக்கான பேர்ல தான். தப்பு இல்ல தம்பி, தவறு. உண்மைதானே. அது ஒரு உண்டியல் குலுக்கிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இவெல்லாம் வந்து இடுமை கறிகஞ்சிருக்கான்ல, அவெல்லாம் வந்து உருட்டுவான். உண்டியல் குலுக்கோன்னா நாங்கள் மட்டும் தான் குளுக்குறோமா? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி குளுக்கலையா? ஏன் ஐயா கலைஞர் குளுக்கலையா? அவரும் திமுக ஆரம்பிச்சப்பா குலுக்கியிருக்காருல்ல அப்படின்னா குலுக்கியிருக்கிறாங்க சாமி. திமுகவில் வந்து உண்டியல் குலுக்குனாங்க அப்படின்னா மாநாட்டுக்கு வாங்கியிருந்துருக்காங்க. ஓகேவா? ஏதாவது விஷயத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஈழத்துக்காக வந்து கேட்டார். யார் புலிகள் தரப்புலேருந்து பிரபாகரன் அவர்கள் வந்தப்போ அவருக்காக அவர் கேட்டார். இப்படி அவங்க வந்து ரீசன் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த மக்கள் போராட்டத்துக்காக. ஆமாம். இப்போ வந்து இடதுசாரி தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்குறாங்கன்னா அவங்க இன்ன மாநாட்டிற்காக, இன்ன விஷயத்திற்காக அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது முழுக்க அவங்க செலவு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். இவங்க அப்படியா குளுக்குறாங்க? டீ காசு கூட எடுக்க மாட்டாங்க. ஆமா. ஏன் இப்போ இவங்க உண்டியல் குளுக்கிறது எதுக்காக குளுக்குறாங்க? கட்சியிருந்து வெளியே வந்த பூரா சொன்னாங்க, ஏங்க ஒருத்தர் காசு வாங்கலாம், எது கட்சிக்கு வாங்கலாம், கல்யாண நாளுக்கெல்லாம் காசு வாங்குறாங்க, பையன் பிறந்த நாளைக்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட உண்டியல் காது குத்துக்கு கருமாதிக்கு மாவட்ட செயலாளர்கள்ட்ட வந்து காசு கொடுக்கணுமா? எதுக்கு? சீமானோட கல்யாண நாளுக்கு. உன் கல்யாண நாளுக்கு எதுக்கு மாவட்ட செயலாளர் காசு கொடுக்கணும்? உன் பையன் பிறந்த நாளுக்கு எதுக்கு அவன் காசு கொடுத்தா? அப்போ உண்டியல் குளிங்கிறது பெர்ஃபெக்டாக தானே இருக்கு. அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இது தப்பு. இல்லை எனக்கு ஒன்று புரியல. சத்தியா தான் பேசுறதா? இல்லை தம்பி, தப்புதான். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் தான் இந்த உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணீங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன அதே விஷயத்த ஜெயதீச பாண்டியன் வரைக்கும் பேசுறாங்க. தவறு தவறு. நல்லா பாத்தியா? நல்லா பாத்தியா? நல்லா பார்த்து தான் சொல்றேன். உண்டியல் குலுக்கி, உண்டியன் குலுக்கின்னு போட்டிருக்காப்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தம்பி, புரியல எனக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உண்டியல் குலுக்கின்னு இருக்கும், இல்ல உண்டியல் குழு போட்டிருக்காப்ல. குழுல என்னதான் குழுவா எடுத்தாலும் உண்டியல் குலுக்கினா போடுவீங்க. உண்டியல் குலுக்கி. இப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஆமா, குற்றியல் உகரம் தான் வரணும். இது இதுல சிறப்பு விழா போட்டிருக்காங்க. இது தப்பு தம்பி. எனக்கு விளக்க சொல்லணும்னு கறிக்கஞ்சியை பிடிச்சி என்னென்ன விஷயமா
டயர்டாக்குறீங்களே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்து பிழை தான் தம்பி. இந்த தமிழறிஞர் சத்யாவை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த ரோஸ்ட் சத்யாவை கூட்டுவாங்க. இந்த தமிழறிஞர் சத்யா வேண்டாம். ஒருவேளை இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் குழுவா உண்டியில குளிக்கி பிரிச்சுக்கிறானுங்களே குளிக்கிடா. அப்படியா இருக்குமோ? அப்படிதான் தமிழ்ல இடம் இருக்கு தெரியல. இல்ல உங்க தமிழறிஞர் சத்யா இல்ல அது வச்சுக்கலாம். அப்படி ஒண்ணு இருக்குது. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு டிபெண்ட் ஆமா அநியாயத்துக்கு போறீங்க. அடுத்ததாக திரள்நிதி பிச்சைக்காரன். இதுலயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்குது. அதை விடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திரும்பி பார்க்க. திரள்நிதி பிச்சைக்காரன். திரள்நிதினாலே பிச்சைக்காரன் தான்ப்பா. அப்படி கிடையாது. திரள்நிதி அதான் நான் முன்னாடியே சொன்ன திரள்நிதி வெவ்வேறு காரணத்துக்காக கலெக்ட் பண்ணலாம். ஒரு படத்தை வந்து திரள்நிதியில எடுப்பாங்க. நல்ல விஷயம் நிறைய இருக்கு. திரள்நிதி வேற பிச்சைக்காரன் வேறயா? ரொம்ப சிம்பிள். இதனால வரைக்கும் நான் ரெண்டும் ஒண்ணுதான் போல அடிச்சிட்டு இருந்தேன். இந்த யானைக்கு நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா எதுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்படி ஒரு காமெடி இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து பெறுவதற்கு நிறைய இருக்குது. அரசியல் அறிவு நிறைய பெறலாம். ஆனா எதை பற்றி திரள்நிதிங்கிற கான்செப்டுமே நல்ல கான்செப்ட். ஆனா இவன் எதுக்கு பயன்படுத்துறாங்க? இப்ப நிறைய பேர் வந்து இப்ப யூடியூப்ல இருக்கிறவங்க நுண்குழாயில இருக்கிறவங்க கூட பெரிய படம் பண்ணும்போது இந்த மாதிரி திரள்நிதி கேட்பது உண்டு. பல படங்கள் படம் பண்ணாங்களா இல்ல அதுக்கு அவங்க ரீசன் சொல்றாங்க. ஏமாத்தப்பட்ட விஷயம்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கிறப்ப நியாயமா இருக்கப்ப நியாயம்னு ஏத்துக்கலாம். அதுல பிரச்சனை இருக்குன்னா அது எது தரப்பு சொல்லுவாங்க அதை கேட்டுக்குவோம். ஆனா எல்லா யூடியூப் வச்சிருக்கணும் நல்லா இருக்காண்டா. நம்மளை தவிர நம்மள மாதிரி ஒரு யூடியூப் மீண்டு எடுத்துருவோம்னே. மீண்டு எடுத்துருவோம். நம்மளையும் இந்த மாதிரி ஒரு திரள்நிதி போடக்கூடாது. உறவுகளே எங்கள் சேனல போய்விட்டது, ஒரு திரள்நிதி தாருங்கள் அப்படின்னு போடலாம் தானே? வாய்ப்பு இருக்கு தானே? ஒரு ஆணி உறுப்பினருக்கு வரி சொன்னா அதை கேட்க மாட்டீங்கடா. ஒரு ஆணி ஒன்னும் மாசமா போகல வேணாம் போ என்னப்ப. இப்ப அதனால திரள்நிதியில் நிறைய இந்த மாதிரி நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஓகே இப்போ ஒரு ஏதாவது வந்து ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது, நான் அந்த மாநிலத்துக்கு அதை செய்வோம் வாங்க அப்படின்னு வாங்குற அந்த கிரௌட் ஃபண்டிங் எல்லாமே தமிழ்ல திரள்நிதி தான் பேரு. ஆனா இவன் திரள்நிதி பிச்சை ரெட்டி சேர்க்கிறாங்கன்னா இந்த பிச்சைக்காரன் திரள்நிதியா போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். வயிறு வளர்க்க யோசிச்சு பாருங்க. தங்கி இருக்கிற வீடுக்கு மாச வாடகை 2.5 லட்சம் ரூபாய். ஆடு மாடு வாத்து கோழி எல்லாத்தையும் வளர்க்குற அந்த கிரவுண்டுக்கு 50,000. ஒரு எருவு மாடு அந்த வீட்டுல. இதுல ஆம்டு காட்ஸ் வேற அவனுக்கு. ஆம்டு காட்ஸுக்கு அதுக்கு ஒரு தனி ரேட்டு. கிட்டத்தட்ட இவன் ஒருத்தனுக்கு மட்டும் 12 லட்சம் 15 லட்சம் ரூபாய் செலவுதான் மாசத்துக்கு. எங்க இருந்து வருது? மனமாகவும் குணமாகவும் இருக்கின்ற நெய் இது அப்படிங்கிற 15 லட்சம் 10 வருஷம் ரெண்டையும் அந்த கோர்ஸை முடிக்கவே வெளியே வரமாட்டாங்க. அது வரைக்கும் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறான். ரொம்ப காஸ்ட்லியான கோர்ஸா இருக்கு. நான் என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இதில் லண்டன்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்குமாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குமாங்க. அந்த கோர்ஸ்லாம் கூட இவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. சீமான்ட்டு இந்த பொலிட்டிக்கல் கோர்ஸ் இருக்குல்ல அது எவ்வளோ 10 வருஷம் 15 லட்சம். வா டியூரேஷனாகவும் பெருசு அமௌண்டாகவும் பெருசு. ஆமா. அடுத்து டுக்கொழுப்பு. டுக்கொழுப்பு டே பக்கத்துல இது போட்டுருக்கு போறா. என்ன பானை? அது பானை இல்ல, பாட்டு கொழுப்பு. இது சூட்டு கொழுப்பா? சூட்டு கொழுப்பு. சூடுனால கொழுப்பு வருமா? அது தெரியலையே. அதெல்லாம் கொழுப்பு இருக்குன்னு இல்ல இது நக்கலா? சூடு கொழுப்பு, சூடு தனி கொழுப்பு தனி. இட்டு கொழுப்பா? எனக்கு புரியல. சுட்டு கொழுப்பு என்னன்னு தெரியல. அது சரி விட்டு இது பாஸ். இது பாஸ் விட்டுலாம். சரி அப்ப சூட்டு கொழுப்பு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சூட்டு கொழுப்பு சூட்டு கடுப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு தெரியல எனக்கு தெரியல. ஓகே அடுத்து இது ரொம்ப வந்து ஆராய்ந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலா எழுத்தாளர் நினைக்கிறேன். நிறைய கட்டுரையாளராக இருப்பார் நினைக்கிறேன். கார் ஸ்டெப்னி மாதிரி காருக்குள்ளேயே தனிச்சிருக்கும், அது உதவி இல்லாமல் கார் ஓடிக்கொண்டிருக்கும். ரொம்ப கவித்துவமா இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு விளக்கத்தை யாரும் கொடுத்தது இல்ல. வேஸ்ட்ங்கிறாரு அதானே? தேவையில்லைங்கிறாரு. இருந்தது புரோஜனம் இல்ல. அதுதான் சுத்தி சுத்தி சொல்றாரு. அதாவது இல்ல ஆனா நான் பாராட்டுறேன். என்னது? ஆனா நான் அவரை பாராட்டுறேன். யார? இவர் இந்த கமெண்ட் போட்டாரு. என்னது? ஏன்னா எவ்வளவு நுட்பமா அதை வந்து இவ்வளவு அறிவு தேவைப்படாது. இல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் இது. இவள அடிக்கிறதுக்கு நீங்க இவள அறிவுத்துவமா பேசிருக்க வேண்டாம். பட் இருந்தாலும் எனக்கு பசலா போயிட்டு அதான் நல்லா இருக்குது. கவித்துவமா சொல்லிருக்காரு. நீங்க சொல்லுங்க. அதாவது அது வந்து கடைசி வரைக்கும் உதவே உதவாது. ஏதாவது டேமேஜ் வந்து இல்லனா உதவலாம், இல்ல உதவாமல போகலாம். அதான் யாருக்கு? சங்கிக்கு உதவலாம், உதவாமல பாப்பானுக்கு உதவலாம். நமக்கு ஒருபோதும் உதவ மாட்டான் இல்லையா? ஆமா. ஆனா
கரெக்ட், ஐ அம் லைக்கிங் இதை நானும். அடுத்து இவர் வந்து பாட்டாவே படிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவர் கவிதையாவே எழுதியிருக்கிறாரு. என்னது? பெரும்புழுகன், விலையில்லா பெருஞ்சோற்று பிரியன், பெரும் வயிரோன், வெங்கம் பயன், பிச்சைக்கார பயன். இது புறநானூறு ரேஞ்சுக்கு எழுதிருக்காரப்பா. இது தமிழ்ல உங்களை பீட் பண்றாரு. நானா எங்க இப்படிலாம் எழுதுனேன்? உண்மையிலே ஒரு இது மாதிரி எழுதிருக்காப்லையா, ஒரு வெண்பா ரேஞ்சுக்கு எழுதிருக்காருங்க. ஒரு அடிசீரெல்லாம் பிரிச்சு திரும்ப போடி எனக்கு அடிசீரு மறந்துருச்சு. பெரும்புழுகன், விலையில்லா பெருஞ்சோற்று பிரியன், பெரும் வயிரோன், வெங்கம் பயன், பிச்சைக்கார. அதாவது கவித்துவத்தை, அதாவது இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ விமர்சனம் பண்ணிருக்கிறோம், எவ்வளவோ திட்டி தீர்த்திருக்கிறோம். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டும் இந்த கமெண்ட் இருக்குல்ல, தமிழை கொண்டு திட்டது இருக்குல்ல, பிரமாதங்க, பிரமாதம் பண்ணிட்டீங்க போங்க. அந்த என்னது பெரும் வயிறோன்னு இருக்கு பாரு, பெரும் வயிறோன் டாப் நாச் எப்படி கண்டுபிடிச்சாரு அவரு? இல்ல நான் என்ன சொல்றேன்னா வாசிப்பாரு போல் இருக்கு. பெரும்புழுகன் நீங்க எல்லாம் வரணும் தலைவா. சூப்பர் சூப்பர். ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளவு கவித்துவமா இருக்கீங்க. இவனுக்கு புரியாத, இவனுக்கு போய் இவ்வளவு அறிவு நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்களா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. அடுத்து பல பைத்தியங்களை உருவாக்கிய பைத்தியம். அதாவது இது எனக்கு இப்போ லேட்டரா புரியும். எப்படி நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம ஜெகதீஷ பாண்டியன் சொன்னாப்புல, எங்களை போறவங்க முழுக்க துரோகி வந்து கிரிசிட்டப்பா அப்படின்னா, இப்ப இதுல எங்களை உருவாக்குற நீ யாரா? நீ தான் பெரிய கிரிசிட்டப்பா, நீ தான் பெரிய துரோகி. ஒரு மரத்தை உருவாக்குறது, ஒரு 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 உயிரை உருவாக்குறது ஒரு தாயின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தை உருவாக்குறது இன்னொரு மரம் தான் உருவாக்கும். அப்போ ஒரு துரோகியை உருவாக்குறது நீ ஒரு பெரிய துரோகி தானே. ஒன்னாலதானே 1000 பேர் வெளில போயிருக்கிறான். இல்ல அவரு இந்த 1000:1 கணக்கு ஒண்ணு சொன்னாரு. இப்ப வெளியில 100 கணக்கான பேர் 1000 கணக்கான பேர் வெளில வராங்க. இவர் வெளில வரவங்க எல்லாம் பார்த்து துரோகி துரோகி துரோகிங்கிறாரு. நான் தெரியாம கேட்கிறேன், ஒருத்தருக்கு 1000 பேர் துரோகி இருக்க முடியுமா? 1000 பேருக்கு ஒருத்தர் துரோகி இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து எப்படி ஒருத்தர் துரோகம் பண்ண முடியும்? அப்ப இதுல யார் தவறா இருக்கா? நீங்க அதே மாதிரி லாஜிக்கா இருக்குல்ல? நல்ல லாஜிக், கரெக்ட் தான் சொல்றது. இப்ப பைத்தியங்களை உருவாக்கிய பைத்தியம் இல்ல, ஆமா, நிறைய பல பைத்தியங்களை உருவாக்கிய ஒரு பைத்தியம். இந்த அட்மின் டாக்ஸ் நான் பார்த்ததே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது தம்பி. ரொம்ப கவித்துவமா இருக்குது. என்ன கவித்துவம், என்ன பாடல், என்ன வெண்பா, என்ன சொற்கடல், என்ன பிச்சு பிச்சடு. தமிழ்ல வந்து அப்படியே உருளு, தமிழ் விளையாடுது. பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அடுத்து அவன் ஒரு கேன புள்ளி 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 புள்ளி, அவன் ஒரு கேனக். பேனாவில் எங்க தீந்து போச்சா? என்ன டைப் பண்ணும்போது என்ன பேனா? கேனக்னா என்ன? கேனக் தெரியல. கேனக்னா இந்திய கேனக், கேனக்கா, கேன 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 தெரியும். கேன இல்ல, தமிழ்ல அப்படி ஒண்ணு கேனக் இல்ல. புள்ளி வச்சிருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் ஏதோ வார்த்தை இருக்குது. இப்ப இக்குல முடியுதுன்னு வச்சுக்க, கா கி கி கு கே கௌ, இந்த காக்கா கி கு கு தமிழ்ல அந்த 18 வார்த்தையில தான் இருக்க முடியும். அதுல என்ன வார்த்தையா இருக்கும் போட்டாங்கன்னா அடுத்து காவரிசையில தானே வரணும். கா கி கு கே நம்ம இதையும் வந்து ஆடியன்ஸ் விட்டுருவோம். இந்த கேனக் இப்படி இருக்குல்ல, இதோட அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும், சஃபிக்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்க அப்படியே கமெண்ட் காவல்னா வரிசையில எது போட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும், அது சீமாருக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, கமெண்ட் பண்ணிருங்க, அதுக்கு ஒரு அட்மிட் டாக்ஸ் போடுவோம். அடுத்து ராவின் ராவான அடியால், விலையில்லா ஓல்டு மங்க், ஓலன் இந்தியன் கருணா. என்னடா இது? கவிஞர்களா என்ன ஒரு மாதிரியான ஒரு கவிஞர்களா நிறைந்திருக்கிறாங்க, புகுந்து இல்ல நிறைந்திருக்கிறாங்க. தமிழ் சுவையோட இருக்குது. ராவின் ராவான அடியால், விலையில்லா ஓல்டு மங்க், ஓலன். அவருக்கு விலை இல்லாம தான் கிடைக்கும். அது சரி. இந்தியன் கருணா, இந்தியன் கருணா இல்ல இல்ல பொருந்தது பாருங்க, சூப்பரான டைட்டில். இல்ல இப்படி ராவின் ராவான அடியாள், அவன் வந்து ரா ஏஜென்ட் தான், இவன் உளவுத்துறையின் கையால் தான் அப்படிங்கறத. அதாவது நம்ம அதையும் ஜெகதீஷ் சொல்லணும். மனோஜ் தோழர் வந்து தொடர்ந்து புலிகள்ல வந்து குறிப்பா பிரபாகரன் அவர்களுக்கு மேற்காப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரிடம் அதை தொடர்ந்து பேசி அந்த ஆடியோக்களை அவர் வந்து நிறைய வெளியிட்டிருக்கிறார். வாய்ப்பு இருப்போர் தயவு செய்து அதை போய் பாருங்க, பார்க்காதவங்க அதை பாருங்க. நம்ம ஜெகதீஷ் பண்ணா அவரு என்ன சொன்னாரு? அவரு சொல்றாரு, அவரு சொன்னா கரெக்டா இருக்கு. அவரு தான் நல்லா சொல்லணும். என்ன சொன்னாரு? என்ன சொன்ன? அவர் நிறைய சொல்லியிருக்காரு, மறந்துட்டேன்டா குரு. அதான் இந்த ராவின் ராவான அடியால இதுதான் சொன்னாரு நீங்க. ஆமா, அவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? அவர் தான் நிறைய சொல்லுங்க, நீங்க
ராவின் அடியல்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் ஜெகதீச பாண்டியன். அதாவது இந்த ரா ஏஜென்டோட வேலை எப்படி நடந்திருக்குதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா அவருடைய பார்வை. அதாவது தமிழர்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டி விட்டு வேலையை பார்த்தவன். தமிழர்களா திராவிடர்களா, பிரபாகரனா பெரியாரா, அதாவது நம்ம ஆரிய திராவிடன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்க கொண்டாந்து தமிழனா திராவிடனான்னு ஒரு புது உருட்டை உருட்டி தமிழர்களே பிரித்தாள சூழ்ச்சியா வச்சிருக்கிறான். அப்ப அது யாரோட வேலை? அதே மாதிரி ஈழத்துக்கும் சிங்கள தேசியத்துக்கும் சண்டை, சிங்கள பெருநவத்து சண்டைன்னு சொல்லிட்டு நம்ம சிங்களவனை எதிர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்றனா தமிழ் தேசியத்துல போராடினவங்களை காமெடி பீஸ் ஆக்கி நீ சிங்களனுக்கு ஆதரவா சிங்களவன் என்ன பேசினானோ அதே டோன்ல நீ பேசி வச்சுனா இப்ப யார் தமிழருக்கு ஆதரவா யார் வருவா? அங்குள்ள தமிழர்களை காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்கிற. போராட்டத்துக்கு அந்த மூவ்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து திராவிட இயக்கம்னா ஆதரவா இருந்தது, எந்தெந்த இயக்கம்லாம் ஆதரவா இருந்ததா அவங்க எல்லாத்தையும் மொத்தமா அங்க உள்ள ஈழத்தமிழர்களையும் போராளிகளையும் காமெடி ஆக்கி அந்த காமெடியை வந்து யாரு பக்கம் போய் நிக்குது? மொத்த சப்போர்ட் இப்ப சிங்களவனுக்கு போய் நிக்குது. இதுதான் ரா ஏஜென்ட்ங்கிறது. இதுதான் ஒரு ரா ஏஜென்டோட வேலை. இதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரா? இல்ல ராவான ஓல்டு முக்கு அதெல்லாம் நம்ம பல போட்டு ஆடியோ அதாவது வேலண்டைன்ஸ் அதெல்லாம் பல வந்துருச்சு தம்பி. அதெல்லாம் நமக்கு விளக்கம் தேவையில்லை. இதுவே தேவையில்லை. எனக்கு ஞாபகம் வச்சுன்னு சொன்னேன் நான். இந்த இடத்துல போட்டா தான் இப்ப தும்மினாதான் அது சரியா இருக்கும். அடுத்து இது வந்து இமேஜாவே உலகில் உழைத்து வாழாத ஒரே ஜென்மம். அவர் இதை போட்டிருக்காங்களா? ஆமா. இல்ல அப்படி எப்படி சொல்ல, அப்படி இந்த உலகத்துல உழைக்காதவனும் ஒண்ணு இருக்கவே முடியாது, அப்படி ஒருத்தன் வாழவே முடியாது. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. இது புரியல சத்தியமா. இது நீங்க தானா இல்ல கவித்துவத்துல இருந்து மயங்கிட்டீங்களா? அவரு எங்க உழைச்சிருக்கா, என்ன உழைச்சிருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். உழைக்கிறாப்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன், நாத்து நட்டீங்களா, நாத்து புடுங்கினீங்களா, இல்ல அது தூக்கினீங்களா, மூட்டை இறக்குனீங்களா? அதுல ஒரே ஒரு விஷயம், அது திரும்ப காட்டுங்க. திரும்ப எப்ப ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு. உலகில் உழைத்து வாழாதன்னு போடக்கூடாது. உலகில் தமிழர்களுக்காக உழைத்து வாழாத ஒரே ஜென்மம்னு போட்டீங்கன்னா நான் ஒத்துக்குவேன். ஏன் மத்தவனுக்குலாம் உழைக்கிறான்? அவன் பாப்பானுக்கு உழைக்கிறான், குருமூர்த்திக்கு உழைக்கிறான், RSSக்கு உழைக்கிறான், என்ன சங்கிகளுக்கு உழைக்கிறான், புரியுதா, பார்ப்பனியத்துக்கு உழைக்கிறான், அவ்வளவுதானே. உழைக்காம வாழ முடியாது. உழைக்காம 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகை கட்ட முடியுமா? கொடுப்பானா? உழைக்காம RSS வந்து ரூம் போட்டு கொடுக்க முடியுமா? கோர்ட்டு கேஸ்ன்னு போனா சும்மா வக்கீல கொடுக்க முடியுமா? சும்மா விட முடியுமா? அதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்காது. உழைக்கணும். ஆனா யாருக்கு உழைக்கிறாங்க தான். அடுத்து இதுவும் இன்னொரு இமேஜாவே என்னது, தி பெக்கர் ஆஃப் ஆல் டைம். பெக்கர் ஆஃப் ஆல் டைம். ஓஹோ, இது இன்னொன்னு சேர்த்துக்கலாம். தி பெஸ்ட் பெக்கர் ஆஃப் ஆல் டைம்னு சேர்த்து பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. பெக்கர் ஆஃப் ஆல் டைம். நம்ம பாருங்க ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுங்க பாருங்க. நல்லா ஏஐ பண்ணிருக்காங்க. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரி. இது அப்ப நீ என்ன போட்டுக்கணும்? கிரேட்டஸ்ட் பெக்கர் ஆஃப் ஆல் டைம்னு போட்டுக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. அந்த பெஸ்ட்ங்கிறது கிரேட்டஸ்ட் பெக்கர் ஆஃப் ஆல் டைம். இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதாவது கடன் கேட்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிச்சை எடுக்கிறதுங்கிறது, போன்ல பிச்சை எடுக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவன் போன்ல பிச்சை எடுக்கிறான், கடன் கேட்கல. இவங்கள என்ன கேட்கறேன், அது எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி கேட்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் போடணும், ஆப்போசிட் உள்ள போன் எடுப்பானா எடுக்க மாட்டானா, ஆமா எவ்வளவு இது பண்ணணும், எவ்வளவு கேட்கலாம், எவ்வளவு வச்சிருப்பான், நம்ம இந்த தேதியில கேட்கறமே இருக்குமா, செக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, நம்ம நேரியா போய் வாங்கலாமா, டிண்டி கிளாஸ் போட்டு நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி எவ்வளவு மன போராட்டங்கள், மன வலிகள். சாட்டையை வச்சு வீடியோ போடணும், இல்ல வீடியோ டெலீட் பண்ண சொல்லணும். நம்ம வந்து சரக்கு தான் கேட்கறோம்னு கண்டுபிடிச்சிருவானா? இவ்வளவு மேட்டர் இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கேள்வி கேட்கறதும், நம்ம வந்து ஒரு திறநிதி கேட்கறதும், ஒரு பெக்கிங்ஸ் கேட்கறதும் வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். நான் தான் சொல்றேன், அதை கடந்து தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. நான் தெரியாம கேட்கிறேன். தானு அவர்கள் கொடுப்பாரு, சுந்தர் சி கொடுப்பாரு, அவர் எதையாவது இவன் திருப்பி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கானா? வாங்கி வச்சுக்கிறான். ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது, ஐயோ அதை பாண்டா வேற போட்டுருவோம் நம்மளால. அது வேண்டாம் வேண்டாம். சரி, ஓகே. இத்துடன் நம்ம பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அதன் அத்தனை உன்னிடத்தில் உள்ளுக்குள்ள. சரி, இறுதியாக இன்னொரு கவிதை மட்டும் பாடி அட்மின் டாக்ஸை முடித்துக்கொள்ளலாம். என்ன கவிதைப்பா? பெரும் உலகன் விலையில்லா பெருஞ்சோற்று பிரியன் பெரும் வயிறோன் வெங்கும் பயன் பிச்சைக்கார பெயர். நீ வாழ்க, நீ வாழ்க, தமிழ் வாழ்க.